தமிழால் இணையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.8ல் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை நான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் உள்ள எல்லா லெசன்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கிராமர் கான்செப்ட்ஸ் எல்லாமும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி 5 -3 9/5 -27/5. ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்து அதோட சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு டேர்ம், கரெக்டாக? அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே 5, அப்போ a is equal to 5. தென் டிஃபரன்ஸ் விச் இஸ் t2 divided by t1 நம்ம என்னன்னு சொல்லுவோம், rன்னு சொல்லுவோம். ஸோ r is equal to t2 divided by t1 which is equal to t2ங்கிறது செகண்ட் டேர்ம், t1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இங்கே என்னவா இருக்குது, -3 இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குது, 5 இருக்குது. ஸோ -3/5. இந்த -3/5 1 விட கம்மி, கரெக்டாக? ஸோ ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Sn is equal to 5 into 1 minus r வந்து என்னது, -3/5 power n divided by 1 minus -3/5. ஓகேவா? இப்போ இந்த 5-ஐ இங்கேயும் டினாமினேட்டராக கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இன்டூ 5 பண்ணலாம். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். கீழே 5 வரணும்னா என்ன பண்ணலாம், 1 into 5ன்னு பண்ணலாம். அப்போ மேலேயும் இன்டூ 5 நம்ம பண்ணி ஆகணும், ஓகேவா? ஸோ 5 divided by 5 அப்படின்னு வரும். -3/5 மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும், சேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக? 5 மைனஸ் ஆஃப் -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போது 5 + 3 ஹோல் டிவைடட் பை 5ன்னு நம்ம எழுதிக்கலாமா? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 5 into 1 minus -3/5 power n டிவைடட் பை 5 + 3 டிவைடட் பை 5ன்னு வந்துடும். இந்த ப்ளஸ் ஏன் வந்துச்சுன்னு புரியுதுல, மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஓகேவா? ஒரு மைனஸ் இருந்திருந்தால் இங்கே மைனஸ் தான் வந்திருக்கும், அங்கே 2 மைனஸ் இருக்கிறனால தான் இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது 5 into 1 minus -3/5 power n, 5 + 3 வந்து 8, ஸோ 8/5. இப்போது இது டினாமினேட்டரில் இருக்குது, இது இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இங்கே 5க்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். இது டிவைடில் இருக்குது, இந்த 8/5 என்னவா இருக்குது, டிவைடுக்கு கீழே இருக்குது. அப்போ மேலே போகும்போது எப்படி போகும், மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ 5 divided by 1 இன்டூ இது ரெசிப்ரோக்கலாகவும் போகும். ஸோ ரெசிப்ரோக்கல்னால் ஒன்றுமே இல்லை, மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே. 5/8ன்னு போயிடும். மிச்சம் என்ன இருக்குது, 1 minus -3/5 power n இருக்குது. 5 5s are 25, 1 8s are 8. Therefore, Sn is equal to 25/8 into 1 minus -3/5 power n கிடைச்சிரும். இதே தான் நமக்கு அந்த செகண்ட்லையும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, செகண்டு அதை விட ஈஸியாக 2-3 நம்பர்ஸ்லேயே தான் லைக் ஹோல் நம்பர்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வரதான்னு செக் பண்ணிக்கோங்க. லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும் ஃபார்முலா இப்படி எழுதணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ஆன்சரை ஒர்க்கை கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 terms ஆஃப் த ஜிபி. ஸோ 6 termsங்கிறத இங்கே நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். 6ங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. போன சம்மில் n termsன்னு சொன்னால் இந்த சம்மில் வந்து 6 termsன்னு சொல்லியிருக்காங்க. ஜிபி அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன். 5 15 45ங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதிக்கலாம். a is equal to 5, r is equal to t2 divided by t1 which is 15 divided by 5 is equal to 3. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 6 terms அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ n is equal to 6ன்னு வந்துடும், ஓகேவா? ஓகே, ஃபார்முலா என்னது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா r வந்து greater than 1. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதிக்கிறோம், Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1ன்னு எழுதிக்கிறோம். S6 termsங்கிறனால n வந்து 6ன்னு எழுதிக்கிறோம். ஸோ S6 is equal to 5 into 3 power 6. r வந்து என்னது 3, அப்போ 3 power 6 minus 1 divided by 3 minus 1. 3 power 6 என்ன, பவர் 6னா என்னது, 6 தடவை 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 into 3 into 3 into 3 into 3 into 3 மொத்தம் 6 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த மல்டிப்ளிகேஷன் தான் நான் இங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அப்போது 3 power 6 என்ன வருது, 729ன்னு வருது.
5 into 729 minus 1 divided by 3 minus 1 வந்து 2. இப்போ இதை மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா 728 divided by 2. இதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 2 1s are 2, 2 3s are 6, மிச்சம் இங்கே 1 வரும். 1 வந்துச்சுன்னா 1 2, அப்போ 12ன்னு எடுத்துக்கிறோம். 6 2s are 12, சாரி 2 6 are 12, ஸோ இங்கே 6ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே டினாமினேட்டர் 12 கரெக்டாக வந்தனால இங்கே ஒன்றுமே இருக்காது. அப்போ இங்கே 8 மட்டும் இருக்கிறனால 2 4s are 8ன்னு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 5 into 364 which is 1820. அப்போ therefore S6 is equal to 1820. ஓகேவா? ஓகே. Find the first term of the GP. Third sum என்ன கொடுத்துருக்காங்க? Find the first term of the GP. First termங்கிறது என்னது? A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Question படிக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்மளே டக்குன்னு மைண்டில் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முங்கிறது ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். whose common ratio is 5 which is R கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோங்கிறது டிஃபரன்ஸ். அப்போது R is equal to 5. whose sum to first 6 terms is, ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ். அப்போ என்னுமே கொடுத்துருக்காங்க. என் வந்து என்னது 6 டேர்ம் இருக்குது அப்படின்னா n is equal to 6. சம் டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ். அப்போது எஸ் 6 கரெக்டாக. எஸ் 6ஓட வேல்யூ என்னது 46,872. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபார்முலா என்னது? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஏக்கு நமக்கு தெரியாது. R வந்து என்னது 5 power 6 minus 1 divided by 5 minus 1 equal to இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? S6 வந்து 46,872ங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கிறோம். 5 power 6 மல்டிப்ளை 5 power 6 என்ன வருது? 15,625 வருது. ஸோ 15,625 minus 1 divided by 5 minus 1 வந்து 4ங்கிறனால இது நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது என்னவா எடுத்துகிட்டு போவோம்? இது ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு நமக்கு வருமா இருக்கும். கரெக்டாக? ஸோ A is equal to 46782 அப்படியே இருக்குது. இது இந்த சைடு வரும்போது இன்டூ 4 டிவைடட் பை 15624 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 4 டேபிளை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 4 1 is 4, 4 3s are 12, 12 அப்போது 13 14 15 மிச்சம் 3 இருக்கும். அந்த 3 பக்கத்தில் எழுதிக்கோங்க. 3 6 36 ஆச்சா? அப்போது 4 9s are எவ்வளோ? 4 9s are 36 இருக்குது. இப்போ இங்கே வெறுமனே 2 தான் இருக்கும். 2 4 டேபிளில் போகுமா? போகாது. அப்போது ஒரு 0 போட்டுட்டு 2 4ன்னு எடுத்துக்கலாம். ஒரு 0 போட்டோடனே 2 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 4னா 24, 4 6 are 24. அப்போது 3906ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 டேபிளில் இதையும் அடிச்சு கொடுக்கலாம். 6 6 are 36. மிச்சம் எத்தனை இருக்குது? 37 38 39 3 மிச்சம் இருக்குது. அப்போ 3 0 வந்து 30, 6 5s are 30, மிச்சம் 6 இருக்குது. 6 1 6. மேலே பார்த்தோம் அப்படின்னா 6 7s are 42. 46லேருந்து 42 போச்சுன்னா மிச்சம் 4 இருக்கும். அப்போ 4 பக்கத்தில் எழுதிக்கோங்க. 4 8 48. அப்போ 6 8s are 48. 6 1 is 6, 7 இருக்கு இல்லையா? ஸோ 6 1s are 6. மிச்சம் 1 இருக்கனால அந்த 1 பக்கத்தில் எழுதியிருக்கேன். அப்போ இது என்ன ஆகிடும்? 1 2னா 12 ஆகிடும். 6 2s are 12. ஓகேவா? இப்போது நான் இதை உங்களுக்கு சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக திருப்பி இதை கீழே மட்டும் எடுத்து எழுதி திருப்பி இதே மாதிரி எந்த டேபிளில் காமனாக மேலேயும் கீழேயும் போகுமோ அந்த டேபிளில் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கடைசியாக நமக்கு வந்த ஆன்சர் தான் 12. ஸோ A is equal to 12 கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம வந்து therefore A is equal to 12னா ஹைலைட் பண்ணி காமிச்சிடணும். நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம். ஃபைண்ட் த சம் டு இன்ஃபினிட்டி ஆஃப். இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க, n டேர்ம்ஸ்ன்னு சொல்லலை. என்னங்கிறது என்னது? ஏதோ ஒரு லிமிட்டு. அந்த எண் என்னவா வேணா இருக்கலாம். 100ஆக இருக்கலாம், இல்லை 1000ஆக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. இது போயிட்டே இருக்கும், இதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்போது 9 + 3 + 1ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 21+ கொடுத்துட்டாங்க. இப்போது இதை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 9 3 + 1ங்கிறது என்னது? இது ஒரு ஜிபி. இது இங்கே ஜிபின்னு நமக்கு எங்கேயுமே சொல்லலை. அது நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின் பேப்பரில் இப்படி வந்துச்சு அப்படின்னா இது கொடுத்துருக்கிற இந்த சீரீஸ் ஜிபியா இல்லை வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனா, இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் T2 - T1 = T3 - T2. கரெக்டாக? அது போட்டு பாருங்கள். அது அந்த ப்ராப்பர்ட்டி சால்வ் ஆச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். இல்லை T2 / T1 = T3 / T2 வருது அப்படின்னா இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 3 / 9 என்ன வரும்? 1/3ன்னு கிடைக்கும். கரெக்டாக?
அப்புறம் t3 divided by t2 1/3 தான். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ரிசால்வ் ஆகுறனால நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஜிபின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 9 + 3 + 1 இஸ் அ ஜிபி அப்படின்னு நம்மளே எழுதிக்கிறோம். அவங்க கொடுக்காதனால நம்ம எழுதுறோம். இப்போ a is equal to என்னது 9, r is equal to என்னது t2 divided by t1, 3 divided by 9 is equal to 1/3. அப்போ r is equal to என்னது 1/3. sum of infinity-க்கு அவங்களே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அது வேற ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா, a divided by 1 minus r. அப்போ s infinity is equal to a-ங்கிறது என்னது 9 divided by 1 minus r-ங்கிறது 1/3. இந்த 3 நம்ம இங்கே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், மேலேயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 9 whole divided by 3 minus 1 divided by 3ன்னு கிடைச்சிரும். 3 minus 1 என்னது 2. ஸோ 2 divided by 3ன்னு கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு இந்த 9க்கு கீழே ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 9/1 இன்டூ இந்த 2/3 மேலே போகும்போது என்ன ஆயிரும், ரெசிப்ரோகேட் ஆகி 3/2ன்னு கிடைச்சிரும். இப்போ 9 3s are 27, 2 1 is 2. அப்போது s infinity அதாவது sum to infinity is equal to 27 divided by 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே தான் செகண்ட் ப்ராப்ளம்லையும் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு ஜிபி தான். இதுவும் அதே ஃபார்முலாவை போட்டு நம்ம ரிசால்வ் பண்ணோம்னா நமக்கு சால்வ் ஆயிரும். நீங்கள் இதை ரிசால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ப்ராப்ளம். இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபைனைட் ஜிபினே கொடுத்துட்டாங்க. அதை நம்ம நோட் பண்ணிடணும். ஓகே, அப்போ s infinity is 8. அப்போ s infinity is equal to 8ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம், சாரி, if the first term of an infinite GP is 8, ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் 8. அப்போ a is equal to 8 and its sum to infinity is 32 divided by 3. அப்போ s infinity is equal to என்னது 32 divided by 3. Then find the common ratio. காமன் ரேஷியோனா r என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன given, என்ன கண்டுபிடிக்கணும். sum to infinity ஃபார்முலா என்னது a divided by 1 minus r. சிம்பிளாக கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். r என்னன்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ a வந்து 8, 1 minus r நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க 32 divided by 3 sum infinity. ஓகேவா? இப்போது 1 minus r இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த 32 divided by 3 இந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆயிரும், 3 divided by 32ன்னு வரும். அப்போது 1 minus r is equal to 8 into 3 divided by 32. இந்த 8 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா? 8 1 is 8, 8 4s are 32. இப்போ 1 minus r is equal to 3 divided by 4. தென் என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த சைட் கொண்டு வரும்போது இது டிவைடில் இருக்கு, கீழே இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ 4 into 1 minus r is equal to என்னது 3. 4 இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 into 1 4 minus 4 into r 4r is equal to 3. இப்போ 4r மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம். 4r இந்த சைடு போகும்போது மைனஸ் 4r இருக்கிறது ப்ளஸ் 4r போயிடும். ப்ளஸ் 3r இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸ் 3 வரும். அப்போது 4r is equal to 4 minus 3. ஓகேவா? இப்போது 4 minus 3 என்னது 1. 4r is equal to 1. அப்போ r is equal to இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா 1/4. therefore r is equal to 1/4. then sixth problem பார்க்கலாம். find the sum to n terms of the series. ஓகே, ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க, அதோட n terms வர sum என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 0.4 + 0.44 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 0.4 இந்த பாயிண்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நமக்கு வந்து அதை வச்சு சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா அது நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கணும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையான ஒரு சில நம்பர்ஸை நம்மளே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி அதனால் அந்த சீரீஸை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த சம்மில் அது எப்படின்னு பார்ப்போம். இப்போது 0.4 இந்த 0.4 எப்படி எழுத்துக்கலாம், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கிறனால இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 4ங்கிறத அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 10ன்னு எழுதிக்கலாம். இப்போது இது 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ அது என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100. அப்போ 44 டிவைடட் பை 100. 0.444ங்கிறது எப்படி எழுதலாம், 444 டிவைடட் பை 1000 ப்ளஸ் 2 எத்தனை டேர்ம்ஸ், n டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதிலெல்லாம் 4 காமனாக இருக்குது. கரெக்டாக? 4 44 எல்லாமே 4ல் மல்டிப்ளை ஆகிற ஒரு நம்பர்ஸ். அப்போ 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1/10 ப்ளஸ் 11/10 ப்ளஸ் 111/10 அப் டு n டேர்ம்ஸ் வர நமக்கு கிடைக்குமா இருக்கும். இப்போவுமே இது ஒரு ஜிபியாவோ இல்லை ஏபியாவோ இல்லை. இது அப்போ ஏதாவது ஒரு சீரீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சீரீஸ் இப்படியே தான் இருக்குது, இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை. பட்
ஜஸ்ட் நம்ம ஒரு புது நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது மல்டிப்ளை பண்ணால் அப்படியே நம்ம டிவைட் பண்ணிடணும். மல்டிப்ளை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூவே சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளைடு பை 9 டிவைடட் பை 9னா சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் அதோட ஒரு ஒரு பார்க்குற ஒரு தன்மை, லைக் அந்த நம்பர்ஸை தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோமே தவிர அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? அதோட அப்பியரன்ஸ் தான் இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்ட்டு 9 டிவைடட் பையும் 9 பண்ணுறோம். ஸோ உள்ள இன்ட்டு 9 பண்ணோம்னா எல்லாத்தோடையும் தான் அந்த 9 வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போது 4 டிவைடட் பை 9 இங்கே டிவைட் பண்ணணும். ஸோ 4 டிவைடட் பை 9 இன்ட்டு 9 பை 10 ப்ளஸ் 99 பை 100 ப்ளஸ் 999 பை 100. இதில் வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். எதுக்கு? அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஏதாவது ஒரு சீரீஸில் நம்ம எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த 9 எப்படி எடுத்துக்கலாம்? திருப்பி இங்கே பாருங்களேன், 10 மைனஸ் 1ன்னு எழுதலாமா? இப்போது 10 மைனஸ் 1னாலும் 9 தான். நான் அதை 10 மைனஸ் 1ன்னு எழுதுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதோட வேல்யூ என்னவோ 9 தான். ஆனால் நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்? அதை பிரித்து எழுதுனா தான் அதில் ஒரு சீரீஸ் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பிரித்து எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ 4 டிவைடட் பை 9 எப்படி எழுதலாம்? 10 மைனஸ் 1. 99 எப்படி எழுதுகிறோம்? 100 மைனஸ் 1. 999 1000 மைனஸ் 1ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ 4 டிவைடட் பை 9 இன்ட்டு இந்த ஹோல் டினாமினேட்டரில் இருக்கிற 10 இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பிரித்து கொடுக்கலாம் இல்லையா? ஸோ 10 டிவைடட் பை 10 மைனஸ் 1 டிவைடட் பை 10. இதே மாதிரி தான் இந்த 100ஐயும் பிரிக்கிறோம், 1000ஐயும் பிரிக்கிறோம், அப் டு n டேர்ம்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ 10 டிவைடட் பை 10 என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். 100 டிவைட் பை 100 என்ன ஆயிடும்? 1ன்னு ஆகிடும். அப்போது 1 மைனஸ் 1 பை 10, 1 மைனஸ் 1 பை 100, 1 மைனஸ் 1 பை 1000 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 4 டிவைடட் பை 9 இன்ட்டு 1 மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை 100 ப்ளஸ் 1 மைனஸ் 1 பை 1000. இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்ம ப்ளஸ் மைனஸில் தப்பு விடுவோம். ஸோ 4 பை 9. இப்போ எல்லாத்துலேயுமே 1 வந்து காமனாக இருக்குது. ஸோ 1 எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1 எல்லாத்தையும் வெளியே எடுத்தோன்னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் காமன் ப்ளஸ் இருக்கனால. ஓகேவா? ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் n டேர்ம்ஸ் வர போகுது. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுட்டோம். அடுத்து என்ன இருக்குது? 1 பை 10 ப்ளஸ் 1 பை 100 ப்ளஸ் 1 பை 1000 ப்ளஸ் n டேர்ம்ஸ். இதை உள்ளே இருக்கிறத ஜஸ்ட் நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இப்போது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் n டேர்ம்ஸ் எப்படி எழுதலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு n. கரெக்டாக? இப்போது 1 ப்ளஸ் 1ன்னு 2 1 போட்டோன்னா ஈக்குவல் டு 2. 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப்படின்னு 3 1 போட்டோன்னா ஈக்குவல் டு என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போது 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 அப் டு n டேர்ம்ஸ் என்னது? n. கரெக்டாக? ஓகே. 4 டிவைடட் பை 9 இன்ட்டு n மைனஸ் மிச்சம் இருக்கிறது என்னது? 1 பை 10 ப்ளஸ் 1 பை 100 ப்ளஸ் 1 பை 1000. இது ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 பை 10 ப்ளஸ் 1 பை 100 ப்ளஸ் 1 பை 1000 என்னவாயிடுச்சு? இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக, அதாவது ஜியாமெட்ரிக் சீரீஸாக இது இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஒரு சிம்பிளான ஃபார்முலா நமக்கு அப்ளை பண்ண முடியுது இல்லையா? இப்படி இருக்கிற நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி ஒரு புது நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாமல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஆயாச்சு. அப்போது T2 டிவைடட் பை T1 இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ R வந்து என்னது? 1 பை 100 டிவைடட் பை 1 பை 10ன்னு வரும். அப்போ இது மேலே போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் 10 பை 1ன்னு ஆயிருமா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 பை 10 இஸ் ஈக்குவல் டு R. A வந்து என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம் 1 பை 10. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 1 பை 10, R இஸ் ஈக்குவல் டு 1 பை 10. R வந்து என்னது? விச் இஸ் லெஸ் தென் 1 இருக்குது. அப்போ ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? Sn இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 1 மைனஸ் R பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் Rன்னு எழுதுவோம். இப்போ அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். A வந்து என்னது? 1 பை 10 இன்ட்டு 1 மைனஸ் R வந்து Rம் 1 பை 10. ஸோ 1 பை 10 பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1 பை 10. இது ஏன் எப்படி எழுதியிருக்கேன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? 10 மைனஸ் 1 டிவைடட் பை ஹோல் 10ன்னு எழுதிக்கலாங்களா? அப்போது 10 மைனஸ் 1 டிவைடட் பை ஹோல் 10 என்ன ஆயிரும்? 9 பை 10ன்னு மாறிடும். ஸோ 4 பை 9 இன்ட்டு n மைனஸ் 1 பை 10 இன்ட்டு இது எல்லாமே மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும், 9 பை 10ன்னு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த 9 பை 10 இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் எடுத்துகிட்டு வந்தால் 10 பை 9ன்னு வருமா? ஸோ இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிருமா? மிச்சம் என்ன இருக்கும்? Sn இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 9 இன்ட்டு n மைனஸ் 1 by 9 into 1 minus
1/10 power n இருக்கும். அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு நம்ம ஒரு புது நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வேல்யூ சேஞ்ச் பண்ணி அது நமக்கேற்ற ஒரு சீரீஸில் எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த சம் டு n terms ஆஃப் த சீரீஸ். அதே இதில் செகண்ட் பார்ட். ஸோ 3 + 3 + 33 + இதே தான் நான் போன சம்மில் சொன்ன அதே ப்ராப்ளம் தான் இங்கேயும். ஜஸ்ட்டு நம்ம இங்கே அந்த 9 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இப்போ வேல்யூ எதுவும் சேஞ்ச் பண்ணலை. கரெக்டாக? இப்போ அதே தான் 9 எப்படி எழுதுறோம்? 10 - 1 எழுதலாம். 99 எப்படி எழுதலாம்? 100 - 1 எழுதலாம். வேல்யூ எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல, நம்ம அதோட அப்பியரன்ஸை தான் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது திருப்பி 3/9 × 10 + 100 + 1000 + n terms மைனஸ் காமனாக இருக்கும். ப்ளஸ் என்ன ஆயிரும்? 1 + 1 + 1 + n termsன்னு கிடச்சிருமா? இப்போது 3/9 × இந்த 10 + 100 + 1000 வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? இது ஒரு ஜிபியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னு எடுத்துக்கலாங்களா? ஸோ என்ன, இது ஒரு ஜியாமெட்ரி ப்ரோக்ரஷன். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தான். அப்போ ஏ வந்து என்னது? 10. ஆர் வந்து என்ன ஆகிடும்? 100 / 10 வந்து 10ன்னு கிடச்சிருமா? ஸோ 10 which is greater than 1. அப்போ ஃபார்முலா என்ன ஆயிரும்? a × r⁻n - 1 / r - 1ன்னு ஆகிடுமா? ஏவும் 10, ஆரும் 10. ஸோ r வந்து 10^n. அதே ஃபார்முலா தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3/9 × 10 × 10^n - 1 / 9 - n. இப்போது இந்த 10 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 3/9 உள்ளே கொண்டு வந்து நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்போது 30 / இந்த 9 இங்கே இருக்குது. ஸோ இந்த 9 இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ 9 9s என்னது? 81. மேலே நியூமரேட்டரில் 10 இருக்குது, டினாமினேட்டரில் 9 இருக்குது. ஸோ 3 × 10, 9 9s 81. 30/81 × 10^n - 1 மைனஸ் 3 பவர், அதாவது பவருங்கிறேன், 3 × n. இது மல்டிப்ளை தான் ஆகும் உள்ளே வரனால. ஸோ 3 × n / n கீழே 1 இருக்குன்னா 9 × 1 என்னது? 9n வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 30 / 81 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளில் 3 1 is 3 0, 3 2s are 6, மிச்சம் 2 இருக்கும். 2 1 21. ஸோ 3 7s are 21. இதை தான் ஃபேக்டரைஸ் பண்ணி இங்கே ஃபைனலாக எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜியாமெட்ரிக் சீரீஸ். ஸோ சம் கண்டுபிடிக்கணும். அப் டு ஒரு டேர்மே இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போது இது வரைக்கும் பார்த்த சம்மில் லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல, n டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லை 6 டேர்ம் வரும், 7 டேர்ம் வரும் அப்படின்னு n கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ a is equal to 3, r is equal to t2 / t1 which is 6 / 3 equal to 2. லாஸ்ட் டேர்ம் என்னது? tn. லாஸ்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதுகிறோம்? tnன்னு எழுதுகிறோம். 1536. tnக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, a × r⁻n - 1 அப்படின்னு. ஸோ இங்கே a3, r வந்து 2. கரெக்டாக? அப்போது 1536 is equal to 3 × 2^n - 1. இந்த 3 இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் போகும். ஸோ 2^n - 1 is equal to 1536 / 3. இப்போ இந்த 3 டேபிளில் ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 512 கிடைக்குது. அப்போ 2^n - 1 is equal to 512. லெஃப்ட் சைடில் 2 பவரில் இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருக்கிறதையும் நம்ம 2 பவரில் எழுதிக்கலாம். எத்தனை 2வை மல்டிப்ளை பண்ணால் 512 கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதை தான் நான் இங்கே பண்ணி காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9 2s மல்டிப்ளை பண்ணும்போது தான் 512 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 512 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2^9ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2^n - 1 is equal to 2^9. இப்போ 2 2 இருக்கிறனால இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா n - 1 is equal to 9. -1 இந்த சைட் போகும்போது +1 ஆகிடும். ஸோ n is equal to 10ன்னு கிடச்சிரும். ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சம்மு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நமக்கு என்னே கிடச்சிருக்கு. இப்போ ஃபார்முலா போகும். SNோட ஃபார்முலா என்ன? சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ SN is equal to a × r⁻n - 1 / r - 1. அப்போ a வந்து 3 இருந்தது, r வந்து 2 இருந்துச்சு, n வந்து 10 கிடச்சிச்சு. எல்லாத்தையும் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ S10 equal to, ஸோ n வந்து 10ங்கிறனால அப்போ S10 போட்டுக்கலாங்களா? ஸோ S10 is equal to 3069. ஓகே, 8th ப்ராப்ளம். குமார் writes a letter to 4 of his friends. குமார் வந்து அவனோட 4 நண்பர்களுக்கு வந்து லெட்டர் எழுதுறான். ஓகேவா? He asks each one of them
to copy the letter and mail to 4 different persons with the instructions that they continue the process similarly. ஒன்றும் இல்லை, இப்போது குமார் வந்து ஒரு 4 பேருக்கு லெட்டர் எழுதுகிறான். ஓகேவா? 4 பேருக்கு லெட்டர் எழுதிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த 4 லெட்டர்லையும் அவன் என்ன சொல்கிறான்னா, 4 பேரில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா அதே லெட்டரை திருப்பி அதே காப்பி பண்ணி இன்னொரு 4 பேருக்கு அனுப்பணும். ஓகேவா? இப்போது குமார் ஏக்கு லெட்டர் அனுப்புகிறான் அப்படின்னா ஏ என்ன பண்ணணும், அதே லெட்டரை திரும்பி ஒரு 4 பேருக்கு அனுப்பணும். அது என்னன்னு சொல்லி அனுப்பணும்னா, இப்படி ஒரு லெட்டர் நான் உனக்கு அனுப்புவேன், நீ இதே லெட்டரை நீ இன்னொரு 4 பேருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பணும். புரியுதா? 4 பேருக்கு அனுப்புகிறான். அந்த 4 பேரில் ஒவ்வொருத்தர் 4 பேருக்கு அனுப்புவான். அவனை திருப்பி இதே மற்றவங்களுக்கு அப்படி சொல்லிகிட்டே போய் இது ஒரு செயின் மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அஸ்யூமிங் தட் த ப்ராசஸ் இஸ் அன்ஆல்டர்டு, லைக் இந்த ப்ராசஸ் எங்கேயுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. அண்ட் இட் காஸ்ட் 2 rupees to mail 1 letter. ஸோ ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு 2 ரூபா ஆகுது. ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ் வென் 8th set of letter is mailed. இப்போது குமார் வந்து ஒரு 4 பேருக்கு அனுப்புகிறான் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு செயின். ஓகேவா? அந்த 4 பேரில் இருக்க ஒவ்வொருத்தனும் இன்னொரு 4 பேருக்கு அனுப்புகிறான், அது செகண்ட் செயின். இப்படி 8வது செயின் வர்றப்போ மொத்தமாக அவன் எவ்வளோ செலவு, மொத்தமாக அந்த மெயிலுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் இங்கே பிக்சரில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ குமார் வந்து 1 2 3 4ன்னு ஒரு 4 பேருக்கு அனுப்புகிறான். இப்போ 1 என்ன பண்ணணும், 1 வந்து ஒரு 4 பேருக்கு அதே மாதிரி அனுப்பணும். அவங்கெல்லாம் யார், 5 6 7 8. திருப்பி 2 ஒரு 4 பேருக்கு அனுப்புவான், 3 ஒரு 4 பேருக்கு அனுப்புவான், 4 ஒரு 4 பேருக்கு அனுப்புவான். இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு, இது செகண்ட் செட்டு. இந்த மாதிரி மொத்தம் 8 செட்டு வர அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு மெயிலுக்கு எவ்வளோ, 2 ரூபா. என்ன கண்டுபிடிக்கணும், அப்போது 8th set of letters வர்றப்போ மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நமக்கு சீரீஸாக கொடுக்கல, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம சீரீஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எப்பயும் போல் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மெயில்ஸ் டெலிவர்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் எத்தனை மெயில் டெலிவர் ஆகும், 4 மெயில் டெலிவர் ஆகும். ரெண்டாவது செட்டில் என்ன ஆகும், 4 × 4, அதாவது ஃபஸ்ட்டு இதில் 4 ஆச்சா, ஒருத்தன் 4 பேருக்கு அனுப்புகிறான், இன்னொருத்தன் 4 பேருக்கு அனுப்புகிறான், மொத்தம் 4 பேர் 4 விதமாக அனுப்புகிறான். ஸோ 4 × 4ன்னு கிடச்சிருமா, மொத்தம் 16 பேருக்கு அனுப்புவாங்க. அடுத்து தேர்ட் செட்டில் என்ன அனுப்புவான், 4 × 4 × 4ன்னு போகும். புரியுதில்ல நான் சொல்கிறது? 1 4 2 4, அதாவது 1 × 4 எடுத்துக்கலாமா, இது ஒரு 1 × 4, இது ஒரு 1 × 4, இது ஒரு 1 × 4னா மொத்தம் 4 பேருக்கு அனுப்புகிறான். அப்போது 4 × 4 செகண்ட் செட்டில். தேர்ட் செட்டில் என்ன பண்ணுவான், அவன் திருப்பி இன்னொரு 4 பேருக்கு அனுப்புவான். ஸோ 4 × 4 × 4ன்னு கிடைக்குமா இருக்கும். இந்த சீரீஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4, 4 4s are 16. இந்த 3 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64 up to 8th set of letters. கரெக்டா? ஓகே. ஒரு மெயிலுக்கும் 2 ரூபா ஆகுது. இது நம்பர் ஆஃப் மெயில்ஸு. அப்போது 4 மெயிலுக்கு, ஒரு மெயிலுக்கு 2 ரூபானா 4 மெயிலுக்கு 4 × 2 ரூபா. இந்த செகண்ட் செட்டில் 16 பேருக்கு டோட்டல் காஸ்ட்னா ப்ளஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 4 × 2, 4 மெயில் × 2 ரூபா ப்ளஸ்ஸு அடுத்து என்னது, 16 மெயில் போகுது அடுத்ததில். ஸோ 16 × 2 ப்ளஸ் 64 × 2 ப்ளஸ் 8 செட் வர போகும். ஸோ 4 2s are 8, 8 + 32 + 1 28, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மேலே இருக்கிறது என்னவா வந்து நிற்கிது, இப்போது இது ஒரு ஜியாமெட்ரிக் சீரீஸ். ஓகே தானே? ஓகே ஃபைன். A = என்னது, 8. இந்த ப்ளஸ்லாம் எதுக்கு போட்டிருக்கோம் தெரியுதுல, டோட்டல் காஸ்ட்டு, அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ A = 8, R = 32 / 8 = 4. N மொத்தம் எத்தனை செட்டு போகணும், 8 செட்டு போகணும். ஸோ N = 8. அப்போது ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிடலாங்களா, Sn = A × r⁻n - 1 / r - 1. ஜஸ்ட் அதையே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கடைசியாக வர ஆன்சர் என்ன வருது, 1,74,760 rupees நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே தானே? ஓகே. ஜஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டீகோட் பண்ணி நம்ம எழுதிக்கிட்டாலே போதும். நீங்களே சொல்லி பாருங்கள். லைக் உடனே ப்ராப்ளம் பார்த்தோன்னே பெருசாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம எழுதி பார்த்துட்டோம்னாலே, அந்த சீரீஸ் கொண்டு வந்துட்டாலே போதும். நமக்கு ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் தெரியும், அது ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா?
பேசி பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அவன் என்ன கொடுத்துருக்கான், இதான் நம்ம இதான் நம்ம நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்களே உங்கள்கிட்ட பேசி பேசி சால்வ் பண்ணுங்க. எப்போயும் அது நமக்கு மைண்டில் நல்லாவே நிற்கும். நெக்ஸ்ட்டு 9th ப்ராப்ளம். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123 பார். இந்த பாரை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரேஷனல் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து என்னது டெசிமல் ஃபார்மில் இருக்குது. பாயிண்ட் வச்சு எழுதுனா டெசிமல் ஃபார்ம். இப்போ 1/2 3/2 அப்படி பை போட்டு எழுதுனா அதுதான் ரேஷனல் ஃபார்ம். ஓகேவா? இந்த பார் போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன? பார்னா ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம பார்ப்போம். சம்மில் ரேஷனல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸ் தான் இந்த நம்பர்னு வச்சுக்கலாம். x is equal to 0.123 பார். பார் எப்போ போடுவாங்கன்னா வந்த நம்பரே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படி நம்மளால் எழுதிட்டே இருக்க முடியாதுன்னு பார் போட்டுருவாங்க. ஸோ x is equal to 123. இந்த 123 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 123 ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பார் போடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 0.123 123 123 123 இது போயிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்பிரஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அங்கே சொன்னேன் இல்லையா, அதே தான் நமக்கேற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளிகேஷனோ ஒரு டிவிஷனோ நம்ம பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டு சைடுமே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1000x ஈக்குவல் டு இந்த நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் என்ன ஆகும், 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் போகும். கரெக்டாக 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் போச்சுன்னா 123.123 வரும். திருப்பி அதே தான். இப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1000x ஈக்குவல் டு 123.123 பார்னு எழுதிக்கலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 - 1 இந்த 2வை மைனஸ் 2வை 1 வச்சு சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 வந்து என்னது 1000x மைனஸ் 1 வந்து என்னது எக்ஸ். ஸோ 1000x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 123.123 பார் மைனஸ் 1ல் என்ன இருக்குது 0.123 பார் இருக்குது. கரெக்டாக? இப்போ என்ன ஆகிடும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 123 பாரும் கேன்சல் ஆகிடும். 123 மைனஸ் 0 123ன்னு கிடைக்கும். 1000x மைனஸ் எக்ஸ் என்னது 999x ஈக்குவல் டு 123. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 123 டிவைடட் பை 999. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 41 டிவைடட் பை 333. அப்போது therefore x is equal to 41 divided by 333. இப்போ நம்ம இதை ரேஷனல் ஃபார்மில் எழுதிட்டோம். ஓகேவா? ஓகே, 10th ப்ராப்ளம். இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம், பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது, பட் ஈஸியாக அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இஃப் SN ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு நம்பரே கொடுக்கல, ஏதோ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்து பயப்பட வேண்டாம். சரி, ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்படி மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். தென் ப்ரூவ் தட். இதை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணுமா, x மைனஸ் ஒய் இன்டூ SN இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் இந்த மேலே கொடுத்துருக்குற இது இந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், அதை ப்ரூவ் பண்ணுங்க, இப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் இவ்வளோ தான். மேலே இருக்கிறத இப்படி கீழே இருக்கிற இந்த ஃபார்முக்கு வரும், இதை ப்ரூவ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணி இப்போ நம்ம எப்படி நம்பரை வச்சு சால்வ் பண்ணோம் இதே மாதிரி இது ஒரு சும்மா XYன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போது SN என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு எழுதுகிறப்போ ப்ளஸ் மைனஸை விட்டுறக்கூடாது. ஒரு வேரியபிள் மிஸ் ஆனால் கூட ப்ராப்ளம் மிஸ் ஆகிடும். ஸோ கவனமாக கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போவும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ SN இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ப்ராக்கெட்டும் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு ப்ராக்கெட் போடலைன்னா காமனாக எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆகிடும், அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மேலே இருக்கிறதுல லெஃப்டில் இங்கே ப்ரூவ் பண்ண சொன்னதில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனோடையும் அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் SN இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், எல்லா டேர்மோடையும் எக்ஸ் மைனஸ் ஒய் மல்டிப்ளை ஆகும். கரெக்டாக? அப்போ எப்படி எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு கொடுத்துருக்க டேர்ம். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்காதீங்க, அது ஒரு டேர்ம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகேவா? ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு SN ஈக்குவல் டு இப்போது ஃபுல்லாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா
x minus y into x plus y. இது நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் இருந்தோம், 7th ஸ்டாண்டர்டில் இருந்தோம், நம்ம படிச்சுட்டே தான் வருவோம். a plus b into a minus b ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். கரெக்டாக? அப்போது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இப்போது x minus y into இவங்க கொடுத்துருக்க ஒரு டேர்ம். இந்த எக்ஸையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் ஒய்யையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். x into x ஸ்கொயர் which is x cube plus இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் அப்புறம் x into xy. x into xyனா ரெண்டு x இருக்குது, இப்போ இதோட மல்டிப்ளை ஆகிறப்போ x ஸ்கொயர் ஆகிடும். ஸோ x ஸ்கொயர் ஒரு y ப்ளஸ் x into y ஸ்கொயர், அப்போ x into y ஸ்கொயர். அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் ஒய் இருக்குது. மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு ஆகிடுமா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்குது, அப்போ ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறம் மைனஸ் ஒய்யை திருப்பி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒய் ஸ்கொயர் இருக்குது, இப்போ இன்னொரு ஒய் வருதுன்னா க்யூப் ஆகிடும். அப்போ மைனஸ் ஒய் க்யூப். இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, அப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை உள்ளேயே கேன்சல் பண்ணிக்கிட்டோம். இதே தான் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ இதுலேயுமே எக்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் ஒய்யையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எதெல்லாம் ப்ளஸ் மைனஸில் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் என் டேர்ம்ஸ். இப்போது இந்த கேன்சல் ஆனது போக மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன் நான் இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. கேன்சல் ஆனது போக மிச்சம் என்ன இருக்குது? இதில் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது, இதில் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துடும்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 4 என் டேர்ம்ஸ். ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவங்க கொடுத்துருக்கிறது பெருசாக இருந்துச்சு, பட் சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன ஆயிடுச்சு? அது குட்டியாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம், ஒய் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 அப் டு என் டேர்ம்ஸ் போகும். மைனஸ் காமனாக எடுத்துக்கலாம், மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 அப் டு என் டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே எதில் இருக்குது? ஜாமெட்ரிக் சீரீஸில் இருக்குது. போத் ஆஃப் தெம் ஆர் ஜாமெட்ரிக் சீரீஸ். எக்ஸ் சீரீஸில் ஏ டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஆர் என்னது? எக்ஸ் க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னா 3யும் 2வும் மைனஸ் ஆகிடுமா? எக்ஸ் பவரில் இருக்கும்போது எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை எக்ஸ் பவர் 2 அதை எப்படி எழுதிப்போம்? எக்ஸ் பவர் 3 மைனஸ் 2ன்னு எழுதுவோம். அப்போ 3 மைனஸ் 2 1, எக்ஸ் பவர் 1னா எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸு. ஒய் சீரீஸில் எழுதுகிறோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ ஒய் க்யூப் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஒய் பவர் 3 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 1, ஸோ ஒய் பவர் 1னா ஒய். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? Sn is equal to என்னது? a into r power n minus 1 divided by r minus 1. இது ரெண்டுமே என்னதுல இருக்கு? மைனஸ்ல இருக்கு. இது காமன். இதை நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா a into r power n minus 1 divided by r minus 1 மைனஸ் அந்த y சீரீஸ் எழுதணும் அப்படின்னா y ஸ்கொயர் into y power n minus 1 divided by y minus 1. அவங்க கொடுத்த அந்த ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம கல்விக்களம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.